வாக்குத்தத்தம் உன்னுடையது. அநேகர் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று வாயில் பேசுகிறதை நீ பார்த்திருக்கிறாய். ஆனால் செயல்பாடுகளில் வரும்போது தோற்று போகிறார்கள். செய்ய நினைத்ததை செய்ய முடியாதபடி திகைத்து நிற்கிறார்கள். நான் முயற்சி செய்தேன் ஆனால் நடக்கவில்லை என்று சொல்லி தங்களுடைய இயலாமையை சொல்லுகிறதை நீ பார்க்கலாம். ஆனால் நீ பலவீனன்தான். நீ நினைத்ததை சாதிக்க முடியாத சூழ்நிலைகள் உண்டு. நான் உனக்கு சொல்லுகிறேன், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அது உலக வாழ்க்கையாய் சார்ந்ததாய் இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையை சார்ந்ததாய் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக என்னுடைய உதவியை நாடி என்னுடைய ஆலோசனையை கேட்டு ஜெபித்து காரியங்களை ஆரம்பி. உன்னுடைய செயல்பாடுகளை வெற்றியாக முடித்து தருவேன். இன்றைக்கு சுயத்தை நாடி ஓடாதபடி நீ எப்போதும் என்னை சார்ந்து என்னுடைய ஆலோசனையை பெற்று வாழ்வாயானால் நீ எல்லாவற்றையும் செய்ய முடியும். பவுல் சொல்லுகிறது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி உன்னை என் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து என்னுடைய உதவியை நாடினால் நீ எல்லாவற்றையும் செய்ய உன்னை பலப்படுத்துவேன். ஆதார வசனம், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5.